21/12/2016 பாகம் 80 ஸ்லோகம் 13 ஆதிபராசக்தி தலையங்கம். இதிலே வித்யா ஷட்வித்யா என்ற கோணத்தில் ஆறாவது சரவணம் என்ற நிலையில் அதற்குள் உண்டான தொகுப்பு பிறப்பு, பிறப்பின் ரகசியம் கூறி முடித்தாகிவிட்டது. 3 பிறப்பின் உறவு என்ன முடித்தாகிவிட்டது. எதற்காக பிறந்தோம் என்ற நிலை 4 அதையும் முடித்தாகிவிட்டது. பஞ்சபக்தி சுகம் எங்கே தொடங்குகிறது என்பதை சொல்லி முடித்து விட்டோம். மாயைக்குள் புகுந்து விடாமல் இருப்பது எப்படி என்பதை தெரித்து முடித்து விட்டோம். அன்னை மூலியமாக ஆன்மீகத்தை கற்பது, அன்னையோடு கூடி ஆயுள் காலத்தை நீட்டித்துக் கொள்வது, இது ஆதிபராசக்தி ஸ்லோகம் 13 பாகம் 80 வருகிறது. தேதி 21/12/2016. இந்த சரவணத்தின் ஆதாரம் வித்யா என்ற உருவம். மனிதன் அவித்தியின் உருவம். அவன் வித்யாவுக்கு மாற்றப்படக்கூடிய காலத்தில் இறைவனுடைய வரைபட ஓவிய தத்துவம் தெரிந்து கொள்கிறான். சிலையின் தத்துவத்தை தெரிந்து கொள்கிறான். வித்தையை உணரும் போது அவித்தை என்று அழியக்கூடிய மனிதன் சிலையின் வழியாகவோ ஓவியத்தின் வழியாகவோ அதை தெரிந்து கொள்கிறான். ஷட்வித்தை என்ற காலத்திலே அவன் அந்த இறைவனின் உருவம் ஆண் அல்லது பெண் தத்துவம், அதன் நிழல், அசைதல், பேசுதல், இதை தன்னுடைய கனவின் வழியாக தெரிந்து கொள்கிறான். நேர்முகத்திலே இது அமையுமா என்றால் ஷட்வித்யாவின் நிலை கடந்த போதுதான் அமையும். ஏன் இது ஷட்வித்யாவில் கடந்த போது அமையும்? ஒன்றுமில்லை, சிலை வடிக்கக்கூடிய ஒரு ஸ்தபதி, சிலை வடித்துக் கொண்டு வருகிறான். மூக்கு மெல்லிய நுனியான மூக்கு, அதற்கு பூஜ்யம் என்ற ஒளியை வைத்து, பூஜ்யம் என்ற சுக்தியை வைத்து அதை செதுக்க வேண்டும். அவன் செதுக்குவது மூக்குதான். அன்னை என்ற தாத்பரியம் அவனுக்குள்ளே இருப்பதில்லை. அந்த மூக்கின் அழகை அவன் வடிக்க வேண்டும். ஒரு ஸ்தபதி என்று சொல்லக்கூடிய சிற்பி. கோயிலை சமைப்பதும் அவன்தான், கோவிலை கட்டுவதும் அவன்தான். உண்மை இது. அவளுடைய கழுத்தின் பாகம், அவளுடைய மார்பகத்தின் பாகங்கள், இதுகள் வரக்கூடிய காலத்திலே அந்த சிற்பியானது அந்த சிலைக்குள் அதை வடிக்கிறான். மெல்லிய பகுதிகளில் சிற்றொளி பற்றுவிடுமே என்று நினைப்பதில்லை. இடுப்பு பாகம் வரைகிறான். நாபியை துளையெடுத்து வடிவமைக்கிறான். அது அவன் சிலைக்குள் சிற்பமாகத்தான் காண்கிறான். இந்த ஷட்வித்யா தத்துவத்தில் மேல்நிலை அடையக்கூடிய காலத்திலே அந்த அன்னை உயிரோட்டத்துடன் வந்து அமர்ந்து ஆதிசங்கரர் காபாலிகளிடத்திலே இருந்து காமாட்சியை காப்பாற்றியது போல் உருகொண்டு காணும் சக்தியை ஷட்வித்யா தத்துவத்திற்குள்ளே கொண்டு வர முடியும்.
அவன் ஓவியந்தானே. இந்த ஷட்வித்யா நிலை தெளிந்தால் அன்னையை அங்குலம் அங்குலமாக தன்னுடைய பூஜ்யம் என்ற சித்துளிற்குள் சிறு பூஜ்யம் என்ற சுத்திக்குள் மிகவும் சிறியது. அதுகளை இந்த கோணத்தில் 2 விரல்களால் தான் உபயோகிக்க முடியும். சிறிய சுத்தி. அந்த ஒளியின் கூர்பாகத்தை வைத்து அந்த ஒளிக்கு மேல் இந்த சுத்தியை தட்டுவதற்கே ஒரு அபிநயம் வேண்டும். சிலருக்கு இந்த காலத்தில் அந்த சிற்பத்துக்குள் சிலையின் கல்லானது உடைந்து விடாமல் அன்னை காத்து கொடுக்கிறாள். இந்த சிற்பிகளில் 1000ல் ஒருவனுக்கு தான் இந்த மகா தத்துவம் தெரியும். 1000ல் ஒருவனுக்கு தான் இந்த மகா தத்துவம் தெரியும். நாபியின் நுனிபாகம் செதுக்கக்கூடிய காலத்திலே அந்த நாபியானது முடிக்கயிறை இழுத்து கட்டியது போல் அமைய வேண்டும். இதற்கு இயற்கையாக அமையக்கூடிய காலத்திலே அவித்யையில் இருக்கக்கூடிய மனிதன் வித்யாதாரம் வந்து ஷட்வித்யா அடைந்து ஷட்வித்தையில் தெளிந்த நிலை வரும்போது அன்னை அவளுடைய நாதத்தின் பிந்துவான அந்த ஆதாரமான நாபியான தொப்புளை அவனுக்கு காட்டி கொடுக்கிறான். இயற்கையில் நேர்த்தியாக அது அமைகிறது ஷட்வித்யா தத்துவத்திற்குள் வரக்கூடிய காலத்திலே. அது அனைத்து ஓவியர்களுக்கும் வந்து விடுமா? அனைத்து சிற்பிகளுக்கும் வந்து விடுமா? வராது. ஏன் வராது என்றால் இயற்கையான முறையில் அன்னையை கண்டதில்லை. அவனுடைய தொழில் என்ன? சிற்பம் வடிப்பது. அந்த சிற்பத்துக்குள் யார் இருக்க வேண்டும்? அதுதான் அவனுடைய தொழில். ராமகிருஷ்ணன் பேசியதை யார் கேட்டாலும் ஞானம் வரலாம். கோடியில் ஒருவனுக்கு தான் வந்தது அந்த விவேகானந்தனுக்கு. ராமகிருஷ்ணன் பேசியதை யார் கேட்டாலும் ஞானம் வரலாம், சந்நியாசம் வரும். இதுதான் உண்மை. எத்தனை பேருக்கு வந்தது? வரவில்லை. அத்தனை பேரும் அதை தொழிலாக தான் செய்தார்கள். சித்தார்த்தன் என்ற புத்தன் ஒரே ஒரு சவத்தை கண்டான். இது என்ன என்றான். இது சவம் என்றான். சாவு எதற்காக வருகிறது என்றான். புத்த மதம் அவன் மூலியமாக துவக்கப்பட்டது. எல்லோரும் இறந்த உடலை பார்க்கிறோம், யாரும் சித்தார்த்தன் என்ற புத்தன் ஆவதில்லை. அதே போன்றுதான் இந்த சட்வித்யா நிலை தெளிவது. இந்த தெளியக்கூடிய காலத்தில் ஏன் அது தெளிகிறது? அன்னை அவளை தன்னோடு அழைத்துக் கொள்கிறாள். அன்னை தன்னுடைய மனித உருவத்தின் நிலையை காட்டி அந்த சீடனை தன்னோடு அழைத்துக் கொள்கிறாள். எந்தெந்த வகையில் அழைத்துக் கொள்கிறாள்? மகனே, இங்கே ஒரு சிற்பம் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய இடது மார்பகத்தின் தன்மை மாற்றப்பட்டிருக்கிறது. அன்னை சொல்கிறாள். இந்த இடது மார்பகத்தின் தன்மையை சரியாக வடிக்கச் சொல்லும். ஓவியனுக்கு தெரியாது, சிற்பிக்கு தெரியாது. ரவிவர்மா என்ற ஓவியன் இந்த நிலை கடந்தான். ரவிவர்மா என்ற ஓவியன் இந்த நிலை கடந்தான். அன்னை தன் உடலின் அனைத்து பாகத்தையும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காட்டி கொடுத்தான். இங்கு சராசரி மனிதனுக்கும் ராமகிருஷ்ணருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சராசரி மனிதர்கள் அவளுடைய ஆயுள் காலத்தை எப்படி நீட்டிக் கொள்வது, அவர்களுடைய ஆயுள் பாகத்தின் காலத்தை எப்படி நீட்டிக் கொள்வது என்பதை உணர்த்தி அதை கற்றுக் கொடுத்து ஆயுளின் தன்மையை நீட்டி
இந்த ஆன்மீகத்தின் சிந்தனைகளை சொல்லிக் கொடுக்கிறாள். ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு. ராமகிருஷ்ணன் என்ன செய்தான்? எனக்கு இது போதும். அன்னை அவனிடத்தில் எவ்வளவோ மன்றாடினார். உலகத்திலே இத்தனாயிரம் கோடி மனிதர்களிலே நீ ஒருவன்தான் கிடைத்தனை, நீ உயிரோடு இருந்து நான் காண வேண்டும் என்றான். அதற்கு மறுமொழி உரைத்து விட்டான், வேண்டாம் என்று. இது நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள், உண்மைதான். மகாகவி காளிதாசனை தெற்கிலே போக வேண்டாம் என்றால் காளி. மகாகவி காளிதாசனை தெற்கிலே போக வேண்டாம் என்றான் காளி. ஒரு பெண்ணுக்காக தெற்கு நோக்கி சென்றான். அந்த பெண்ணை காண தெற்கு நோக்கி ஏன் சென்றான்? மறதி, முற்பிறப்பின் மறதி, இப்பிறப்பில் கவனம். மனைவியை மறந்தான். மனைவி போல் மனைவியின் ரூபத்திலே மனைவியாக மாற்றொரு உருவம் கொண்டு வந்தாள். அதை தேடி அலைந்தான் மகாகவி காளிதாசன். தெற்கே செல்ல வேண்டாம் என்றான். தெற்கே சென்றான். அவனுடைய தலை கொய்யப்பட்டது. சரணகவி என்ற ஒன்றை பாடியவன் அவன் ஒருவன் தான். அந்த சரணகவிக்கு பொருள் சொன்னவன் அவனுடைய நண்பன். காளிக்கும் மேலான தத்துவத்தை படைத்தவர்கள் ராமகிருஷ்ணனும் மகாகவி காளிதாசும். ஆனால் அன்னை என்ன சொல்கிறாள் என்றால், ஒரு சராசரி மனிதனுக்கு அவித்யின் வித்தை ஷட்வித்யா தத்துவம், ஷட்வித்யா தத்துவத்திலே மேலே உள்ள தத்துவத்தை கூறி தன்னுடைய உடலின் அவயங்களின் அனைத்து பாகத்தையும் ரோமக்கால்கள் வரை காட்டி கொடுத்து உன்னுடைய ஆயுளை நீட்டி வைப்பேன். நீட்டப்படுகிறது. அது யார் வழியாக நீட்டப்படுகிறது? இந்த வித்யா பிரதிஷ்டிதா என்று சொல்லக்கூடிய அன்னை சரஸ்வதியின் வழியாக நீட்டப்படுகிறது. வித்தை ஷட்வித்யா சரவணம் என்ற அந்த ஷட்கோணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவன் வழியாக அது நீட்டப்படுகிறது. அதை தான் சொல்கிறார், ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதிஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டிதேவி சிங்கபாகினி சிங்காசன திரேகங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே என்று சொல்கிறாள். இது நான்காவது அறிவுடைய பறவை இனங்கள் ஏற்றுக்கொள்கிறது. சித்தரும் நாயன்மார்களும் ரிஷிமார்களும் இந்த தத்துவத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயுள் காலம் நீட்டப்படுகிறது. அன்னையோடு கூடி எப்படி வாழ்வது, ஆயுளை எப்படி நீட்டித்துக் கொள்வது? அன்னை வேண்டாம், அன்னை வேண்டாம், நான் அடுத்து ஒரு இடத்திலே இருக்கிறேன், ஆயுள் நீள வேண்டும். அடுத்தொரு இடத்திலே நான் இருக்கிறேன், ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று ஷட்வித்தையின் தெளிந்த நிலையை காணும் போது ஒருவன் வேண்டிக் கொள்கிறான். ராமகிருஷ்ணன் இதற்கு தன் மனதை ஈடு கொடுக்கவில்லை. எனக்கு இந்த ஆயுள் போதும் என்றான். நான்காவது அறிவு கொண்டு பறவை நான் என்னுடைய எஜமானனுக்கு வேலை செய்ய வேண்டும் ஆதிசக்தியை தொழுகிறது. அந்த ஆதிசக்தியானவள் என்ன சொல்கிறாள்? சரஸ்வதியின் வழியாக, பிரம்மத்தின் வழியாக அல்ல, சரஸ்வதியின் வழியாக நான் என்ன செய்கிறேன், உனக்கு ஆயுளை கூட்டி வைப்பேன் என்று கருடாழ்வாருக்கு சொல்கிறாள். இங்கே கவனிக்க வேண்டியது, பரந்தாமனாக பறந்து வரக்கூடிய ஒரு காலத்தில், பரந்தாமனாக பறந்து வரக்கூடிய ஒரு காலத்தில் கருடாழ்வார் அந்த பரந்தாமனுக்கு தேவை. ஆனால் அந்த பரந்தாமனும்
தசாவதாரத்தில் ஏகநாத சக்கரவர்த்தியாக அமைகிறார். சிந்திக்க வேண்டும். இங்கே கருடனின் ஆயுள் காலம் இன்று வரை முடிந்ததா? கிருதாயுகத்திலே ஜெயவன்மான் ராமனோடு வந்தான். திருதாயுகம் போனது, துவாபர யுகம் போனது, கலியுகம் இப்பொழுது. 5000 ஆண்டுகள் கடந்து ஒரு 100 ஆண்டும் கடந்து விட்டது. இன்று வரை உடல் கொண்டு ராம் என்ற தியானத்திலே அமர்ந்திருக்கிறான். ஆனால் விஷ்ணுவின் காலம் எப்பொழுது துவங்கியது? அவனுடைய கால அளவு என்ன? அப்படி சம்பந்தப்பட்டவன் இந்த கருட ஆழ்வார். ஒன்று மரம் செடி கொடி என்ற ஓரறிவு, 2 நீருக்குள் இருப்பவன மீன் தவளை, நிலத்திலும் நீரிலும் வாழ்வது 3வது அறிவு, 4வது அறிவு பறவை இனங்கள், 5வது அறிவு 4 கால் 1 வால் உள்ள ஆடு மாடு புலி சிங்கம், ஆடு மாடு புலி சிங்கம். 6வது அறிவுதான் மனிதன். ஆனால் இந்த 4வது அறிவு ஆதிசக்தியை பிரார்த்தனை செய்து வித்தை ஷட்வித்தை, ஷட்வித்தைக்குள்ளே தெளிந்த ஒரு நிலை தான் இவனுக்கு கருட வாகனமாக இருக்கிறேன் என்று 4வது அறிவு உள்ளது கேட்கிறது. அந்த 4வது அறிவு உள்ள விஷயம் எப்படி அது சிந்தனை செய்து ஆதிசக்தியை தொழுதிருக்கும். ராமன் காலத்திலே சீதா பிராட்டியை பார்க்கக்கூடிய காலத்தில் ஒரு பறவை வந்து சொல்கிறது, இத்திசையிலே சென்றால் ராவணன் உன் மனைவியை அடைத்து வைத்திருக்கிறான் என்று. ஆனால் அந்த பறவை மாண்டு போகும் தன்மையை அடைகிறது. கழுகு அப்படியல்லவே. இதைத்தான் அன்னையோடு கூடி ஆயுள் காலத்தை நீட்டித்துக் கொள்வது. 4வது அறிவிருக்கக்கூடிய ஒரு கருடாழ்வாருக்கு இந்த தத்துவத்தை கொடுத்திருக்கிறான். மூஷிகன் என்ற ஒரு அசுரன் சுண்ட எலி என்ற ரூபத்திலே எக்காலம் முடியுமோ அவனுடைய காலம் அவனுக்கு வாகனமாக அமர்ந்திருக்கிறான். இதெல்லாம் ஒரு உலக நியதியின் தத்துவம். சிந்திக்க வேண்டும். இது மனிதன் இந்த வழியை நெறிப்படுத்த முடியுமா? மனிதன் இந்த வழியை நெறிப்படுத்த முடியும். அவனுடைய காலத்தின் அளவு 3000 ஆண்டுகளுக்கு மீன். அடுத்து அவனுடைய கால அளவு பல லட்சங்கள் வரை. அடுத்து அவனுடைய கால அளவு பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் ஆகிறது. இதைத்தான் அன்னை ஆயுளை கூட்டி கொடுப்பது. ஏன் இந்த ஆயுள் கொடுக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நினைவின் ஆற்றல், நினைக்கக்கூடிய ஆற்றல் அந்த ஆதிசக்தியின் நிலை மாறாது அங்கே வைத்து உடலை வேறிடத்திலே சம்பந்தப்படுத்துவது. கருடன் பரந்தாமனை தூக்கி வந்தான். ஆனால் கருடனுடைய மனம் பற்றியது அந்த ஆதிசக்தியை. ஆகவே ஆயுளின் காலத்தை நீட்டி வைக்கிறார்கள். ஏழு ரிஷிகளின் காலம் கூட இதுதான். இந்த மகா தத்துவத்தில் தான் சூரியனையும் சந்திரனையும் அன்னை படைத்திருக்கிறாள். இந்த மகா தத்துவத்தில் தான் நவக்கோட்களை படைத்திருக்கிறாள். அனைத்தும் இதே தத்துவம்தான். இந்த தத்துவத்திற்குள்ளே மனிதன் அடங்க முடியுமா?
சராசரி மனிதன் அடங்க முடியும். கண்ணன் இல்லை, உடலை விட்டு சென்றான். துவாபர யுகத்தோடு அவன் கதை முடிந்தது. வியாசர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணன் உடலை விட்டு போனான். வியாசர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? வேதங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யஜுர் சாம அதர்வன ரிக் என்ற வேதங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஓசை நயம், ஓம்காரத்தின் வேதம். அவர் வாழ்வதற்கு என்ன காரணம்? ஓம் என்ற நாதம் சூரியனிலிருந்து வெளிவந்து அது ஒரு பெண்ணின் தன்மை அடைந்து காயத்ரி என்ற ஒரு பொருளோடு கூடி அவரை தாக்குகிறது. ஓம் என்ற சொல் ஆண் என்று நினைத்திருந்தான் வியாச பெருமான். உண்மை, ஆண்டான். அடுத்து அதை பிரித்தெடுத்தான். பிரித்தெடுத்த காலத்திலே அது புருஷத்துவம் என்று தெரிந்தான். புருஷத்துவம் ஆண். அதையும் பிரித்தெடுத்து பார்த்தான். அதற்குள்ளே ஸ்ரீ என்கிற ஒரு நிலை இருந்தது. அது ஒரு அந்தரங்க விஷயம் வியாசனுக்கு. அப்பொழுதுதான் வியாசன் தெளிந்தான். அன்னை அவனிடத்திலே சொல்லி 18 புராணங்களின் தத்துவம், உபநிடதங்களின் தத்துவம் வரையும்படி சொன்னாள். வரைந்து விட்டான். இன்று வரை வேதங்களோடு வியாசன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உன்னால் முடியுமா? தெய்வீக தொண்டிற்கு கூட உழைப்பின் கூலியை கேட்கின்றாய். உன்னால் முடியாது. ராமகிருஷ்ணனின் தத்துவம் இதற்கு ஏறுமாறானது. காளி மன்றாடி கேட்டாள், நீ ஆயுளை நீட்டிக்கொள். அதற்காக அவனுக்கு தன் கைகளால் உணவை பிசைந்து வாயை திறக்கச் சொல்லி ஊட்டிவிட்டு அழுதாளாம். உலகத்தில் ஒருவனுக்காக அந்த மகாகாளி அழுதது இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சனுக்குத்தான். சிந்தித்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வியாசனை விட, ராமனை விட, கிருஷ்ணனை விட ராமகிருஷ்ண பரமஹம்சன் தன்னுடைய ஜீவத்தின் ஜோதிதனை அன்னை பாதத்திற்குள்ளே வைத்து விட்டான். எத்தனை மகான்கள் இதுபோன்று இருக்க முடியும்? யார் யார் அது? ஒருவன்தான். சரி, நம்மால் ஆயுளை நீட்டித்துக் கொள்ள முடியும். ஏன் அஸ்வத்தாமன் இன்று வரை வாழ்கின்றானே? அன்னையின் சக்தியை உணராத ஒருவன் இன்று வரை வாழ்கிறான், அஸ்வத்தாமா. ஆனால் அவன் அன்னையை தெரிந்து கொண்டானா? இல்லை. ஏன் தெரிந்து கொள்ளவில்லை? இஷ்வாகு மன்னனின் வயிற்றுக்குள்ளே வளரக்கூடிய ஒரு கருவை ஆயுதத்தினால் களைத்தெடுத்த முயற்சித்தான். பித்தம் கண்டு அஸ்வத்தாமா இன்று வரை பனிமலையை சுற்றி கொண்டிருக்கிறான். பலர் கண்டிருக்கிறார், பல ஞானிகள் கண்டிருக்கிறான். இன்று வரை அவன் அமர்ந்த பாடில்லை, ஓடிக்கொண்டே இருக்கிறான். அன்னையை உணர்ந்திருந்தால் அஸ்வத்தாமா அந்த கருச்சிதைவின் சம்பந்தத்திலே ஈடுபட்டிருக்க மாட்டான். இதுதான் உண்மை. இது சராசரி மனிதனுக்கு பொருந்துமா? இது சராசரி மனிதனுக்கு பொருந்தும். அது எப்படி பொருந்தும்? அவித்தையின் தத்துவத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன்
வித்தைக்குள் மாறும் பொழுது அன்னை சட்வித்தைக்குள்ளே இழுத்தவனை தன்னுடைய மேனியின் அழகு, அவளுடைய வேதங்களின் தத்துவம் இதுகளை காட்டிக் கொடுக்கிறாள். அப்பொழுது பிராணன் ஒடுக்கமாகிறது. பிராணன் ஒடுக்கமாகிறது. அந்த பிராண ஒடுக்கம் ராமகிருஷ்ண பரமஹம்சனுக்கு நிர்விகல்ப சமாதி வரை சென்று விட்டது. புறத்தின் நினைவில்லை. மற்றும் சிலருக்கு இந்த பிராணனை 2 பகுதிகளாக பிரிக்கிறார். 360 180 பகுதியை பிராணத்தினை பிரித்து அவன் பால் கொடுத்து விடுகிறாள். மீதி பங்கை தன்பால் வைத்துக் கொள்கிறாள். இவர்களுடைய ஆயுளானது நீட்டிக்கப்படுகிறது. அதாவது பாகை கலை என்பார். இது ஜோதிடத்தின் நிலை. ஒரு பூமி உருண்டையின் தத்துவம் 360 டிகிரி. அதனுடைய பாதி பங்கு 180. 180 கூட்டல் 180 360 வரும். ஒரு பங்கை தன்பால் வைத்துக் கொள்கிறாள். ஒரு பங்கை தன்னுடைய பக்தன் பால் கொடுக்கிறாள். அப்படி கொடுக்கக்கூடிய காலத்தில் அவன் பஞ்சபூதங்கள் ஷட்வித்யா நிலைக்குள்ளே தெளிகிறது. ஒரு மனிதனுடைய ஆண் பஞ்சபூதங்கள் ஷட்வித்யாவுக்குள்ளே தெளிகிறது. ஷட்வித்யாக்குள் தெரியக்கூடிய போது அன்னையின் நிலை எப்படி விரிகிறது? அன்னையின் நிலை எப்படி விரிகிறது என்று தன் உடலை வைத்து கண்டு கொள்கிறான். அதற்காக 180 எனக்கூடிய பகுதி இவனுக்கும், இவனுடைய மகாசக்தி ஷட்வித்யா நிலை தெளிந்தபோது அதை தன்னோடு வைத்துக் கொள்கிறாள். அப்பொழுதுதான் அவன் ஆயுள் காலத்தை அன்னையோடு கூட்டுகிறாள். புரியவில்லை என்பீர். ஒன்றுமில்லை. ஒரு மனிதனை பிச்சை எடுக்க வைக்கிறாள். ஒரு மனிதனை பிச்சை எடுக்க வைக்கிறாள். இந்த காட்சியை இந்த 180 பகுதி இருப்ப ஒருவன் காண்கிறான். அந்த மனிதன் பிச்சை எடுப்பது கபாலத்திலே பிச்சை எடுக்கிறான். மண்டையோடு கபாலத்திலே பிச்சை எடுக்கிறான். இந்த காட்சி இந்த 180 பகுதி வைத்துக் கொண்டிருக்கிறானே அவன் காண்கிறான். இந்த காட்சியை காட்டி கொடுப்பது இவனுடைய மீதி பங்கை அன்னை வைத்துக் கொண்டிருக்கிறாள். இந்த காட்சி மாற்றமாகிறது. யாரோ ஒரு மனிதன் கபாலத்திலே பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். அந்த கபாலமானது வெள்ளை விளையல் என்று பால் வண்ணத்திலே இருக்கிறது. இந்த கபாலத்திலே பிச்சை எடுத்தவன் முகம் அவ்வளவு அழகாக இருக்கிறது. அன்னையின் அருளாசி பெற்று தன் ஆயுளை கூட்டிக் கொள்ளும் தன்மை படைத்தவனுக்கு அந்த கபாலத்தின் மேலே ஒரு ஆசை வருகிறது. ஆசை எங்கிங்கு வருகிறது என்று எப்படி பார்த்தீரோ
ஆசை எங்கு வேண்டுமானாலும் வரும். ஆசை எங்கு வேண்டுமானாலும் வரும். இத்தனை அழகா இந்த கபாலம், அத்தனை அழகு அந்த கபாலம். சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னையே இப்படி ஒரு கபாலிதாரனை படைத்ததுண்டா? மகனே அங்கே பார், மகனே அங்கே பார். வியந்து விடுகிறான். தன் பங்கில் பாதி தனக்கும், தன் பங்கில் மீதி பாதி அன்னையிடத்திலும் இருக்கிறது. அப்பொழுதுதான் இந்த லீலையின் சம்பந்தம் பார்க்க முடியும். அங்கே பார். ஆம், பார்த்தேன். அந்த கபாலம் அழகாக இருக்கின்றதே, அழகாகத்தான் இருக்கிறது. அதில் பிச்சை எடுக்கிறானா? ஆம், ஒரு மனிதன் பிச்சை எடுக்கிறான். அவனுடைய முகம் சுந்தரமாக இருக்கிறதா? ஆம், சுந்தரமாக இருக்கிறது. நன்றாக உற்றுப்பார் என்றான். உற்று பார்த்தால் அதிலே ஆதிசக்தியின் வெள்ளோட்டம் இருக்கிறது. வித்யா ஷட்வித்யாக்குள்ளே, சரவணம் என்ற தத்துவத்துக்குள்ளே அன்னையோடு கூடிய ஆயுளை நீட்டிக்கொள்ளும் தத்துவத்தின் விசாரத்தை இங்கு பாடம் நடத்துகிறாள். இங்கு ஒரு ரகசியம் புதைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு ரகசியம் புதைக்கப்பட்டிருக்கிறது. கபாலத்திலே பிச்சை எடுக்கிறானே, அவன் மண்டை ஓடிலே அவன் பிச்சை எடுக்கிறான். அவனுடைய மண்டை ஓட்டிலே அவன் பிச்சை எடுக்க முடியுமா? இறந்து பட வேண்டும் அல்லவா? அப்படியானால் இவன் யார்? அவன்தான் பரமசிவன். இப்பொழுது ஆராய்ச்சி கூடிவிட்டது. இப்பொழுது ஆராய்ச்சி கூடிவிட்டது. அழகான மண்டையோடு இருந்து போகட்டும், அழகான முகமாட்டம் இருந்து போகட்டும். அந்த முகத்துக்குள்ளே ஆனந்தமயமான சரவணத்துக்குள்ளே ஷட்வித்யா தெளிந்த நிலை. ஆனால் தன்னுடைய மண்டை ஓட்டுக்குள் தானே ஒருவன் உயிரோடு இருந்து பிட்சை கேட்கிறான். யார் இவன்? பரமசிவன். தன்னுடைய மண்டையோடை வைத்து ஒருவன் பிச்சை எடுக்க முடியாது. உயிர் அவன் உடலிலே இருக்காது. அதற்குத்தான் ஷட்வித்யா தெளிந்த நிலையிலே மகா தத்துவமான அன்னையின் ரூபமான அவளுடைய யோனி முத்திரையான அந்த பூமி உருண்டியின் மகாசக்தியை, பூமி உருண்டியின் மகாசக்தியை பாதி அவனிடத்திலே, பக்தனிடத்திலே கொடுக்கிறாள். மீதி தான் வைத்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு பகுதியில் நின்று மறுபகுதியை பார்க்கின்றான். ஒரே சிவனுடைய நடனத்துக்கு சென்றது. ஒருவன் செல்லவில்லை, அழுதானாம். இங்கு காட்சி கொடுக்கிறேன் என்று சொல்லி அங்கே அந்த திருக்கல்யாணத்தில் நடனத்தோடு காட்சி கொடுத்தாளாம். அதுவே இருக்கதை. இது போன்றுதான் அந்த பூமியின் பாதி பகுதியை அவனுக்கும் மீதி பகுதியை தனக்கும் வைத்துக் கொண்டாள். அந்த உடலை இருபாகமாக பிரிக்கிறாள், பக்தனுடைய உடலை. காரணம் என்ன? அவளோடு கூடி தன்னுடைய ஆயுளை நீட்டிக்கொள்வதற்கு. ஆயுளை ஏன் நீட்டிக்கொள்கிறது? ஒரு மனிதன் கபாலத்திலே பிச்சை எடுக்கிறான், அது அவனுடைய கபாலம். அப்படியானால் அவர் எப்படி உயிரோடு இருக்க முடியும்? இந்த ஆராய்ச்சியின் தத்துவமாக அவனுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது. இதற்கு முன் அவன் கற்றுக்கொள்ள வேண்டியது பிரம்மதண்டிகா என்ற யோகம். பிரம்மதண்டிகா என்ற யோகம் ஏன்? அதை கற்றுக்கொண்ட பின் அவித்யாவில் இருந்த மனிதன் தன்னை மறந்து அனைத்து கோணங்களில் சீராகி வித்யாவாகி ஷட்வித்தைக்குள்ள அன்னையை பார்த்து அவளுடைய உருவத்தை கண்டு ஷட்விதியில் தெளிந்து பூமியின் மகா தத்துவம் 360 பகுதியில் ஒரு பகுதியை தான் வாங்கி மற்றொரு பகுதியை அன்னை வைத்துக்கொண்டு ஒரு மனிதன் பிச்சை எடுக்கும் தன்மையை பார்க்கும் கால் அவன் கையிலே ஒரு மண்டையோடு இருப்பதை கண்டு அந்த மண்டையோடு அவனுடையது அதிலே பிச்சை எடுக்கிறான். அவன் சிவபெருமான் என்று தெரிந்து
இது நடக்கக்கூடிய விஷயமா? இது நடக்குமா? கேள்வி பிறந்து விட்டதா? இதை கற்றுக்கொள்வதற்கு என்ன வேண்டும்? அன்னையின் அருள் வேண்டும். இதை கற்றுக்கொள்வதற்கு என்ன வேண்டும்? ஆயுள் நீட்டித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிரம்மதண்டிகா என்ற யோகத்தை அன்னையான ஆதிபராசக்தி சரவணத்துக்குள் இருக்கக்கூடிய ஷட்வித்யாவின் தெளிந்த நிலையில் தானே சிவபெருமானாகி அப்பொழுது அங்கே இருப்பது அவரும் சிவபெருமான். பிரம்மதண்டிகா யோகத்தின் தத்துவத்தை உணர்த்துகிறாள். இந்த பிரம்மதண்டிகா யோகம் என்பது என்னதான்? உடலின் ஒவ்வொரு அவயத்தையும் 8 திசைக்குள்ளே நிற்பது. வயிற்றிலே இருக்கக்கூடிய குடலை தனியாக எடுத்து வைத்து ஒரு திசையிலே, கை கால்கள் ஒரு திசையிலே, தோல் ஒரு திசையிலே, எலும்பு ஒரு திசையிலே, 8 லிட்டர்ஸ் பிளட், 6 to 8 லிட்டர் பிளட் ஒரு மனிதனுடைய உடலுக்குள்ளே, அதை ஒரு கிண்ணமாக எடுத்து தனியாக வைப்பது, கொழுப்பை தனியாக வைப்பது. ஐயோ, கேட்பதற்கே பயமாக இருக்கிறது. நீ இறந்துபடுவோன் கேட்பதற்கு பயமாகத்தான் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இதுபோன்று 8 திசையிலே 4 மூலை 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு, வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு என்று சொல்லி 8 திசையில் நிரப்புகிறாள். இது நடத்தப்படுவது இரவு 12 முதல் 1 மணி வரை. இதிலே கைதேர்ந்த மகான்கள் அனைவருமே ஹிந்து மதத்துக்குள் தமிழ்நாட்டுக்குள்ளே பிறந்தவர்கள் உண்டு. இதை சாதாரணமாக கையாண்டவன் வள்ளல் பெருமான். சொல்லி முடித்தான் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று சொல்லி முடித்தான். மீண்டும் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்க்கிறது. இதை கண்ணுற்றோர் உயிருடன் இருப்பனரா? சரி, இந்த பிரம்மதண்டிகா தத்துவத்திலே அன்னை சிவனை நடமாட வைத்து அவனுடைய மண்டையோட்டை தான் எடுத்து தன் கையிலே ஏந்தி பிச்சை எடுக்கும் காட்சிதனை இவளும் தான் சிவனாக மாறி அவனுடைய பிரம்மதண்டிகா யோகத்தின் வழியாக இதை காட்டிக் கொடுக்கிறாள். அப்பொழுது ஆயுளும் நீட்டிக்கும் தன்மை அடைந்து அன்னையோடு கூடி இருந்து அன்னையோடு உறவு கொண்டு இந்த யோக சித்தாந்தந்தனை கற்றுக் கொடுக்கிறார்கள். அப்பொழுது ஆயுளின் தன்மை எத்தனை நீட்டிருக்க வேண்டும்? சிவனின் ஆயுள் தத்துவம் என்ன? பிரம்மனின் ஆயுள் தத்துவம் என்ன? விஷ்ணுவின் ஆயுள் தத்துவம் என்ன? அவர்களுடைய கால அளவுகள் என்ன? அதை மற்றொரு நாள் அதனுடைய விகிதாச்சாரம் கணக்கு வழியாக சொல்கிறேன். அவர்களுடைய காலத்தின் மணி அளவு என்ன? அவர்களுடைய பருவத்தின் தத்துவம் என்ன? அவர்களுடைய இளவேநீர் காலத்தின் தத்துவம் என்ன? இவைகள் அனைத்துமே மாறிக்கொண்டே வரும். இப்படித்தான் வியாச பகவானையும் கருடாழ்வாரையும், இதிலே கருடாழ்வார் ஒரு விதிவிலக்கு. அவன் ஆயுளை நீட்டித்து இன்று வரை இருப்பதற்கு என்ன என்று கேட்டால், எங்கே சென்றேன் என்பான். நான் காஞ்சிபுரத்திற்கு சென்று கருடாழ்வாரை சேவித்தேன். இன்று கருட சேவை, பெருமாள் சேவை என்று பெயர் வராது, கருட சேவையை பார்க்கிறேன் என்பான். அந்த கருடனுக்கு மூச்சுக்காற்று ஒரு முறை விட்டானால் அன்னை ஆதிசக்தி இடத்திலே அடைக்கலம் புகுகிறது.
மறுமுறை நினைத்தபோது ஆதிசக்தியானவள் சரவணம் என்ற ஷட்கோணத்திலே வித்யா ஷட்வித்யா என்ற தத்துவத்திலே அன்னை ஆயுளை அந்த காற்றுக்கு கொடுத்து மீண்டும் நினைக்கக்கூடிய காலத்திலே அந்த கருடாழ்வாருக்கு அந்த மூச்சை பாதியை திருப்பி கொடுக்கிறாள். இது மனிதன் அடைய முடியுமா? இது மனிதன் அடைய முடியும். நீங்கள் அறிய விருப்பப்படுகிறீர்களா? இல்லை. காரணம், இருந்து சாதிக்கப் போவது ஒன்றுமில்லை. பார்த்து முடிந்தாகிவிட்டது. அது தேவையற்ற விஷயம். அது ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் பொருத்தும். இதைதான் ராமகிருஷ்ணன் வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய இடது காலால் இடறி விட்டவன் மகாஞானி. அன்னைக்கு ஒரு படி மேலே சென்று இவனை எரித்து புதையூட்டும் காலத்திலே அன்னை அந்த செவச்சடங்கிலே கலந்து கொள்கிறாள். ஆனால் இது உலகத்திற்காக. அவன் மாண்டு போகவில்லை ராமகிருஷ்ணன். இன்று வரை 4வது அறிவான கருடாழ்வார் நேர்த்தியோடு உயிர் வாழ்கிறாள். விஷ்ணு சகஸ்ரானத்தின் வழியாக பீஷ்மர் இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறார். இது மனிதனுக்கு இயலுமா? இது மனிதனுக்கு இயலும். தன்னுடைய பங்கிலே 180 அவனுடைய பங்கை 180 கொடுக்கிறாள். ஒருவனுடைய சக்தியை 360, 180 பகுதி அவனுடைய சக்தி அவனிடத்திலே கொடுத்து மீதி அவனுடைய 180 சக்தியை தான் வாங்கி அந்த 180 என்று சொல்லக்கூடிய சக்திக்குள் தன்னை கொடுத்து ஆயுளை நீட்டி வைக்கிறாள். அந்த ஆயுளை நீட்டி வைக்கக்கூடிய காரணம் என்ன? அவர்கள் புறத்தே மறந்து பல்லாயிரம் யுகங்கள் கடந்து போனதையும் மறந்து பல சதுர்யுகம் வென்று போனதையும் கடந்து அன்னையோடு கூடி அவளுடைய பாதுகைகளிலே அமர்கிறார்கள். இந்த மகா தத்துவம் அரங்கனுடைய சயன கோலம். இந்த மகா தத்துவம் அரங்கனுடைய சயன கோலம். குருவாயூர் சென்றால் உள்ளே தரிசனம் சென்று வெளிவந்து உள்பிரகாரம் சுற்றும்போது இந்த அரங்கனின் அணை பாம்பனையில் அவளோடு சிலர் பாம்பை தூக்கி பிடிப்பது போல் இருக்கும். அதில் பெண்களும் அடங்குவர், ரிஷிமகர்களும் அடங்குவர், சித்த பெருமார்களும் அடங்குவர். ஆழ்வார்களும் அடங்குவர். பெண்கள் அந்த பாம்பனையை தூக்கி பிடிப்பது போல் இருக்கும். அந்த பெண்களின் உடல் ஆடை அல்லாது இருக்கும். நாம் சென்றால் அந்த அரங்கனை அங்கு சேவிக்க குருவாயூர் திருக்கோயிலிலே குருவாயூரப்பன் அவ்வளவு இருப்பான். சேவித்து உள்பிரகாரம் வந்து வெளியில் முடியும் இடத்திலே இருக்கும். அங்கே சந்தனம் கொடுப்பார். அன்னை ஆதிசக்தி, நீங்கள் உடையில்லாது அந்த பாம்பனைக்காரனை பாம்பனை மேல் படுக்க வைத்து கைகளால் பிடித்திருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு இந்த துணி என்று போனதோ? நான் இந்த ஆடைகளை கொடுக்கிறேன் என்று அன்னை சொல்கிறாள். அதற்கு அந்த பெண்மணிகள் சொல்கிறார்கள், ஆடையை பற்றினால் மனம் உன்னை விட்டு போகும், உன்னை விட்டு மனம் போனால்
அடுத்தொரு பிறப்பெடுக்க வேண்டும் என்றோ வந்தது இந்த ஆதிசேஷ சயனம். அன்று நாங்கள் இதை கையால் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறோம். அன்று முதல் இன்று வரை எங்கள் ஆயுளை கூட்டி வைத்தது நீதான் தாயே என்கிறாள். இது அன்னையோடு கூடிய ஆயுள் காலத்தினை நீட்டித்து கொள்வது, நீட்டித்து கொடுப்பது. இதுதான் வித்யா ஷட்வித்யா தத்துவத்துக்குள்ளே சரவணம் என்று ஷட்கோணத்துக்குள்ளே வைத்து இருக்கக்கூடிய மகா ரகசியம். இது மனிதனுடைய உடலுக்கு பொருந்துமா? இது மனிதனுடைய உடலுக்கு பொருந்தும். மனிதன் அந்த மனோநிலையில் இருக்கிறானா? இல்லை. பொருள் ஈட்டுவது, உண்பது, உறங்குவது, உடல் இன்பம் காண்பது, காம விகாரத்திலே ஈடுபடுவது வேண்டாம் என்று சொல்லவில்லை அன்னை. அவள் பால் மனதை வைத்து இதை தரிக்க அவித்தையில் வந்த மனிதன் வித்தைக்கு சென்று, வித்தையில் வந்த மனிதன் ஷட்வித்தைக்குள்ளே சென்று, ஷட்வித்தைக்குள்ளே சென்ற மனிதன் அந்த ஷட்வித்தை தெளிந்து, ஷட்வித்தைக்குள்ளே சென்று தெளிந்த மனிதன் சரவணம் கண்டு கருடாழ்வாருக்கும் அன்னை பாடத்தை கற்றுக் கொடுத்ததை எத்தனை காலம் அதை கற்று அறிந்தானோ அந்த கருடாழ்வான் அத்தனை காலம் இவனுடைய ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது. அவனுடைய திருமண்டையோடிலே அவனே பிச்சை எடுத்தான். அந்த பிரம்மதண்டிகா யோகம் என்பது என்னவென்று அன்னை கற்றுக் கொடுக்கிறாள். ஓ, பிரிந்த உடல்கள் என்ன ஆகும்? 12 மணிக்கு பிறந்து 1 மணிக்கு சேர்ந்து கொள்ளும். பிரம்ம தண்டிகா யோகம். பதாஞ்சலி முனிவன் இந்த சூத்திரத்தை சொல்லக்கூடிய காலத்திலே சற்று மறைத்து வைத்திருக்கிறான். காரணம், கண்ணுற்றோர் பயந்து தன்னுடைய உடலிலே இருக்கக்கூடிய உயிரை நீத்து போவார்கள் என்பதனால் பதாஞ்சலி முனிவன் கூட இந்த தத்துவத்தை சற்று மறைத்து வைத்திருக்கிறான். இதே தத்துவத்தில்தான் மகாவிஷ்ணுவுடைய தசவதாரங்கள் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. உடல்கள் வேறு வேறு. ராமன், கிருஷ்ணன், பலராமன், பரசுராமன், நரசிங்கன் வேறு. அதிலே இருக்கக்கூடிய அன்னையின் சொரூபம் ஒன்று. ஆனால் மனிதன் இதைவிட மேலானவன். அந்த உடலோடே, எந்த உடலோடு அவன் இந்த தத்துவத்தை என்று கற்றானோ அதே உடலோடு, அந்த உடலின் தன்மை வயது முதிர்ந்தது காணாது பல்லாயிரம் ஆண்டுகள் அன்னையின் இடப்பாதத்திலே அமர்ந்து, யோக சித்தாந்தத்திற்கு வலப்பாதம்தான், யோக சித்தாந்தத்திற்கு வலப்பாதம்தான். அந்த நிலையில் சென்றபோது வலது நாசி வழியாகத்தான் யோக சித்தாந்தம். ஆனால் அன்னை தன்னுடைய பெருவிரலால், பாதத்தில் தன்னுடைய மோதிர விரலால் இந்த சக்தியை அருள்கிறாள். எத்தனை ஆனந்தம் இது! இது நாம் காண முடியுமா? இது நாம் காண முடியும். இந்த காட்சிகள் நமக்கு வருமா? இந்த காட்சிகள் நமக்கு வரும். சாதாரண மனிதனுக்கு வருமா? சாதாரண மனிதனுக்கு வரும். கருடனை விட பிச்சை எடுத்து பிச்சாண்டி என்று கபாலிக்காலன் என்று பெயர் எடுத்தானே கபாலீஸ்வரன், அவனை கூட உள்ளங்கையிலே அடக்கி அந்த கபாலத்தை எப்படி கொண்டு வந்தான், அவனுடைய உயிர் எப்படி இருந்தது, அந்த கபாலத்தோடு எப்படி என்று பிச்சை எடுத்தான். இதில் ஆனந்தத்தை கூட்டி வைப்பது யார்? ஆன்மீகம் அவனுக்கு போதவில்லை என்று அன்னபூர்ணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் அந்த கபாலத்துக்குள்ளே அன்னத்தை இட்டது கதை. அந்த அன்னம்தான் ஆன்மீகத்தின் அரசாட்சி. அப்பொழுதுதான் அந்த பாபத்தின் நிலை விடுத்து பித்தம் தெளிந்து ஈசனானான். பித்தம் தெளிந்து ஈசனானான்.
அன்னையின் அக்னி தத்துவம் தான் அவனுடைய உடலுக்குள்ளே உண்டு. சிவாய நம, அசிவாய நம, நமச்சிவாய நம, இதுதான் அந்த தத்துவம். இது சாதாரண மனிதனுக்கு வழிவகுக்குமா? இது சாதாரண மனிதனுக்கு வழிவகுக்கும். அப்படியென்றால் உயிரை துறந்துவிட வேண்டுமா? இல்லை. உடலை துறந்துவிட வேண்டுமா? இல்லை. உற்றாரையும் மற்றாரையும் துறந்துவிட வேண்டுமா? இல்லை. ஓ, இத்தனை நிலை வருகிறதே, துறந்து விட்டு தானே ஆக வேண்டும்? இல்லை. பொய் சொல்கிறீர்கள். பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஈசனுக்கு அழகான பார்வதி, அற்புதமான தலைமகன் விநாயகப் பெருமான், அழகே உருவானவன் முருகக் கடவுள். அனைவருக்கும் வாகனம் வேறு உண்டு. அன்னவனுக்கு நந்தி, இன்னவனுக்கு மூஷிகன், விளையாட்டு பிள்ளைக்கு வேலும் மயிலும், அன்னைக்கு நந்தியின் முதுகுக்கு பின்பகுதி வால்வரை அவளுக்கு. இத்தனை வாகனங்கள் உடைத்து அவர்கள் குடும்பத்தோடு தானே இருக்கிறார்கள். இந்த ஞானத்தை ஆதிசக்தியின் வழியாக கண்டவன் தானே அந்த ஈசன். உலகத்தை ஆள்கிறானே. ஆனால் மனிதனுக்கு இந்த உலகத்தை ஆளும் சக்தி கிடைக்குமா? கிடைத்தவுடன் அவன் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மகா தத்துவம் வாய்ந்தவன் மனிதன். அதற்காகத்தான் அன்னை 6வது அறிவு கொண்டு அவனை படைத்திருக்கிறாள். இந்த 6வது அறிவுதான் பணம் என்று அலைகிறது. இந்த 6வது அறிவுதான் தொழில் என்று அலைகிறது. இந்த 6வது அறிவு இல்லை என்றால் நடக்குமா? நடக்கும். நான் என்ன கொண்டு வந்தேன்? ஒன்றுமில்லை. கொண்டு வந்தது அனைத்தும் உறவுகள் பித்துக் கொண்டு ஓடி வைத்தது. கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போவது ஒன்றுமில்லை. பல்லாயிரம் லட்சம் கோடி சேர்த்து வைத்த நபர்கள் கூட உயிரோடு இருப்பதில்லை. சக்கரவர்த்தியாக வாழ்ந்த தசரதனுக்கு ராமன் கொள்ளியை கூட வைத்ததில்லை. மூவுலகத்தை கடந்து சென்று அங்கே நடனத்தை பார்த்து விருந்து உண்டு வருபவன் 7 ஸ்டார் ஹோட்டல், அவன் கூட வாழ்ந்ததில்லை. ஆனால் மனிதன் இந்த நிலையை கடக்கிறான். ஏன் இந்த நிலையை கடக்கிறான்? அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய 360 என்ற அந்த டிகிரியின் சக்தியை, ஒன்றுமில்லை, சாதாரணமாக கண்களில் கண்ணாடி அணிவீர், கண்ணாடி, அந்த கண்ணாடிக்கு எப்பொழுது 360 டிகிரி பார்க்கும் சக்தியை மனிதன் கொடுத்திருக்கிறான். இதை இறைவன் கண்களுக்கு கொடுத்திருக்கிறான். இதை அன்னை கண்களுக்கு கொடுத்திருக்கிறான். நொல்லை கண்ணனாக இருந்தாலும் அவனுக்கு கொடுத்திருக்கிறான். கேடுகட்ட மனோநிலையில் இருக்கக்கூடிய கண்களுக்கும் கொடுத்திருக்கிறான். ஞானிக்கும் இந்த சக்தியை அன்னை ஆதிபராசக்தி கொடுத்திருக்கிறாள். மூவருக்கும் தேவருக்கும் இந்த சக்தியை கொடுத்திருக்கிறாள். அதுதான் அன்னையின் சக்தி. இது 6வது அறிவு படைத்த ஒரு மனிதனுக்கு மட்டும் இந்த தகுதியை கொடுத்திருக்கிறாள் அன்னை. கொடுத்து இந்த ஆயுள் காலத்தை நீட்டிக்க வைத்து அந்த மாமனிதனை தன்னோடு வைத்துக் கொள்கிறாள். கண்ணனுக்கு கூட இந்த தகுதி இல்லை. ஒரு பெண்ணின் சாபம் நீ மாண்டு போக வேண்டும் என்று மாண்டு சென்று மீண்டும் தன் உடலை எடுத்து காட்டுகிறாள். என்ன செய்வது? பாவத்தின் சம்பளம் மரணம் என்பான்.
அது கூடிக்கொண்டே வரும். அதற்கு ஒரு நாள் மனசாட்சி பதில் சொல்லும். உடலை விட்டு உயிர் போகும். ஒன்றும் தெரியாத மனிதனாக மாண்டு போகிறான். அதைத்தான் அன்னை சொல்கிறாள், ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானி ஸ்லோக பிரதான பிரதான பிரதிஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டிதேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்கசுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாதநமஸ்துதே என்று சொல்லி அவளுடைய 10 வரிகளில் இந்த இலக்கை முடிக்கிறாள். அன்னை இப்படி பல்லாயிரக்கணக்கான மணியான மனிதர்களுக்கு ஆயுளை கொடுத்து தன்னோடு இன்று வரை வைத்துக் கொண்டிருக்கிறாள். நாம் அந்த இடத்திலே இடம் பெற முடியுமா? நாம் அந்த இடத்திலே இடம் பெற முடியும். அவளுடைய இடக்காலின் அடிப்பகுதி, அவளுடைய இடக்காலின் கட்டை விரல், அவளுடைய இடக்காலின் மோதிர விரல், அந்த மோதிர விரலின் தத்துவம் நகம், அந்த சதை பகுதியை ஒருவன் கண்டுவிட்டால் அவனில் ஆயுள் நீட்டிக்கப்படுகிறது. அதற்கு முன்னே அவன் அறிவது பிரம்மதண்டிகா யோகம். ஓடி ஓடி பிச்சை எடுத்தானே கபாலீஸ்வரன், அவனுடைய கபாலத்திலே அவனே எடுக்கும் காட்சியை கண்டு நாம் அதுபோன்று நம்மளுடைய மண்டை ஓட்டை பிரித்து எடுத்துக்கொண்டு செய்ய முடியுமா என்றால் அதில் அன்னையே இருக்கிறாள். சாதாரணமாக முடியக்கூடிய ஒரு விஷயம். ஆன்மீகத்துக்கு இது போன்ற ஒரு மகா தத்துவம் உண்டோ? அதை அறிந்து கொள்ளும் உருவத்தை கொண்டவர்கள்தான் நாம், ஆணும் பெண்ணும். அதில் உடல் மாயை, அதில் இனப்பெருக்க மாயை, அதில் காம விகாரம், இதுகள் போர்வையாக இருந்து மறைக்கப்படுகிறது. குஞ்சு பொரிக்கும் பறவை கூட முட்டையை எடுத்து வைத்து ஓரிடத்தில் இணைத்து அதன் மேல் அமர்ந்து அடை காத்து 21வது நாள் குஞ்சு பொரித்து விடுகிறது. மனிதன் பிறப்பதும் தெரியாது, இறப்பதும் தெரியாது. இந்த ஆயுள் நீட்டும் சக்தியை தான் உணர்ந்து அன்னையிடத்திலே கூடி மகிழ்ந்த ஒருவனுக்கு எத்தனையும் தெரியும். இதுதான் வித்யா, ஷட்வித்யா. ஷட்வித்யாவுக்குள்ளே தெளிந்த நிலை சரவணம், அது ஷட்கோணத்தின் தத்துவம். அதிலே பஞ்சநாதம் கபாலீஸ்வரனின் தத்துவம். அதற்குள்ளே அன்னையின் இடது கால் கட்டை விரல், அடிப்பாதம், மோதிர விரல். திருமணத்தின் போது வலது காலிலே தான் வெட்டிடுவார். காரணம், தன்னுடைய கணவனின் ஆயுளை நீட்டி வைப்பதற்கு. திருமணமானாலே பாதி ஆயுள் போன மாதிரி, நச்சரிப்பை விலை கொடுத்து வாங்குவது. ஆனால் பெண்ணின் வலப்பாதத்தில் வலக்கட்டை விரலுக்கு அடுத்து மெட்டி என்ற மிஞ்சி அணிவது ஆடவனுடைய உயிரை உடலை காப்பது. இந்து மதம் இந்த தர்மத்தை சொல்கிறது. இந்து மதம் இந்த தர்மத்தை சொல்கிறது. அன்னைக்கு வேறு தர்மம். ஒருவனை தன்பால் உடன் வைத்துக் கொண்டு அவனுடைய திரேகத்தை காத்து ஆயுளை நீட்டி வைக்கும் சக்தியை கொடுப்பதுதான் இந்த வித்யா, ஷட்வித்யா என்ற நிலை. பாருங்கள், எத்தனை ஆனந்தம். ஒரு பெண் அடிக்கிறாள், அதற்கு பெயர்தான் ஆதிபராசக்தி என்று பெயர். அதற்குள்ளே அடங்கியிருக்கிறது சரவணம். அந்த சரவணத்திலே பிரிந்த நிலைகள் பிறப்பு, அதிலே அடுத்த நிலை பிறப்பின் ரகசியம், அதிலே அதுக்கு அடுத்த நிலை பிறப்பின் உறவு, அதற்கடுத்தது எதற்காக பிறந்தோம், பஞ்சபக்தி சுகம் எங்கே தொடங்குகிறது, மாயைக்குள் புகுந்து விடாமல் இருப்பது எப்படி, அன்னை மூலமாக ஆனந்தமான ஆன்மீகத்தை கற்பது. அவள் ஏன் ஆன்மீகத்தை கற்கிறோம்? அவளோடு கூடியிருந்து ஆயுளை நீட்டி வைத்து கபாலத்திலே பிச்சை எடுத்தவனை அளந்து பார்க்கும் தன்மையை இந்த அன்னை கொடுக்கிறாள். இதுதான் அவனுடைய தசவதாரம்.
இதுதான் 63 நாயன்மார்கள், இதுதான் 12 ஆழ்வார்கள், இதுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய சித்தபுருஷர்கள், இதுதான் ரமணர்கள், இதுதான் யோகி. இதற்கு மாற்றாக இருந்த ஒரு மாமனிதன், ஒரு மகா யோகி ராமகிருஷ்ண பரமஹம்சன். ஏன் உடலை விடுத்தான்? ராமன் உடலை விடுத்தான், இதிகாசம் வந்தது. கண்ணன் உடலை விடுத்தான், கீதாசாரம் வந்தது, பாரதம் வந்தது, குருட்சேத்திரம் கண்டான். அவர்களே உன்னை கண்டு உடலை வேண்டாம் என்று உடுத்து விட்டனர். எனக்கும் இந்த உடலை வேண்டாம் என்று சொல்லி வெற்றுவாகை சூடிய ஒரே ஒரு மனிதன் ராமகிருஷ்ண பரமஹம்சன். ஆனால் மனிதன் அவனோடு கூடி தன்னுடைய ஆயுளை வளர்த்து பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் அவளோடு உடனிருந்து உறைந்து இந்த ஆன்மீகத்தை சொல்லிக் கொடுக்கும் தன்மை 6வது அறிவு கொண்ட மனிதனுக்கு மட்டும் உண்டு. மீண்டும் இது தொடரும், சற்று பொறுத்திருந்து பார்ப்போம்.